கேபிஎல் சென்டர் நண்பர்களுக்கு அன்பான மாலை வணக்கம். நான் உங்கள் கேபிஎல் சென்டர் டிகே. இன்றைய பங்கு சந்தை செய்திகள். சென்செக்ஸ் 72,85.63, நிஃப்டி 50 21,853.80, நிஃப்டி பேங்க் 45,970.95 இன்னைக்கு மார்க்கெட் முடிவடைஞ்சிருக்கு. என்ஐசியில் மார்க்கெட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஸ்டாக்ஸ் ட்ரேடட் ஒரு 2,701, அட்வான்ஸ் இன்னைக்கு இருந்தது 1,394, டிக்ளைனில் ஒரு 1,196 போயிடுச்சு, அன்சேஞ்சில் ஒரு 111, அப்பர் சர்க்கியூட்டில் 144, லோவர் சர்க்கியூட்டில் 50, 52 வாரம் உச்சம் 291, 52 வாரம் லோவில் ஒரு 11 ஸ்டாக்ஸ் இன்னைக்கு இருந்துச்சு. செக்டரல் பெர்ஃபார்மன்ஸ் இந்த வாரம் பார்த்தோம் அப்படின்னாக்கா, நிஃப்டி பிஎஸ்யூ பேங்க், நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸ், நிஃப்டி எனர்ஜி, நிஃப்டி மெட்டல், நிஃப்டி ஆட்டோ, நிஃப்டி ரியாலிட்டி, நிஃப்டி ஃபார்மா, நிஃப்டி பேங்க், நிஃப்டி ஐடி, நிஃப்டி ஃபினான்ஷியல் சர்வீசஸ் எல்லாம் அட்வான்ஸ்லையும், நிஃப்டி எஃப்எம்சிஜியும் நிஃப்டி மீடியாவும் இந்த வாரத்தில் டிக்ளைன்லையும் இருந்துச்சு. மஹிந்திரா லைஃப் ஸ்பேஸ் அவினாஷ் பப்பத் அப்படிங்கிற சிஎஃப்ஓவா மே 1 அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. பேடிஎம்மோட 11.7 லட்சம் பங்குகள் இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட்லேயே விற்பனை ஆயிடுச்சு. மற்றும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பேடிஎம் இன்னைக்கு 20% லோவர் சர்க்கியூட்டில் இன்னைக்கு லாக் ஆனிச்சு. ஆர்எஸ்ஐயை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு 21 தான் இருந்துச்சு. அப்படின்னா இன்னைக்கு ஓவர் சோல்டு ஜோனுக்கு இன்னைக்கு போயிடுச்சு பேடிஎம். 15 அனலிஸ்ட் இந்த கம்பெனியை ட்ராக் பண்ணுறதுல ஒரு 6 பேர் பை ரேட்டிங்கும், ஒரு 5 பேர் ஹோல்ட் பண்ணலான்னு, ஒரு 4 பேர் இந்த பங்கை விற்றலான்னு சொல்லியிருக்காங்க. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கோட 46.9 லட்சம் பங்குகள் இன்னைக்கு விற்பனை ஆயிருக்கு. டாடா ஸ்டீலோட 11 லட்சம் பங்குகள் விற்பனை ஆயிருக்கு. மேக்ஸ் ஹெல்த் கேரோட 12.3 லட்சம் பங்குகள் விற்பனை ஆயிருக்கு. ஐடிபிஐ பேங்கோட 15.5 லட்சம் பங்குகள் விற்பனை ஆயிருக்கு. என்ஹெச்பிசியோட 43.6 லட்சம் பங்குகள் விற்பனை ஆயிருக்கு. தொடர்ச்சியாக பார்த்தோம்னா இந்த என்ஹெச்பிசி இப்போ நிறைய விற்பனை ஆகிட்டு இருக்கு. ஹீரா மோட்டார் கார்ப்போட பங்குகள் இன்னைக்கு ஒரு லைஃப் டைம் உச்சத்தை அடைஞ்சிச்சு. எதனாலன்னு பார்த்தோம்னா அவங்களோட டோட்டல் சேல்ஸ் 22% அதிகரிச்சிருக்கு. அதாவது 4.34 லட்சம் யூனிட்ஸ் இந்த ஜனவரியில் விற்பனை ஆயிருக்கு. இந்த பங்கு இன்னைக்கு ஆர்எஸ்ஐயில் பார்த்தோம்னா 81.69 இருந்துச்சு. அப்படின்னா ஸ்டாக் மேபி ஓவர் பாட் ஷோனுக்கு போயிட்டு 45 அனலிஸ்ட் இந்த கம்பெனியை ட்ராக் பண்ணுறதுல 29 பேர் பை ரேட்டிங், 9 பேர் ஹோல்டு, 8 பேர் இல்லை இந்த பங்கை வித்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்பிசிசியோட பங்குகள் 18% இன்னைக்கு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஏப்ரல் 12, 2021 அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு ஹையஸ்ட் லெவலாக இருக்குது அந்த என்பிசிசி பங்குக்கு. ஆர்எஸ்ஐயில் இந்த பங்கு 91.31 தொட்டுச்சு. அதாவது ஓவர் போட்ட ஷோனுக்கு போணுச்சு. 5 அனலிசிஸ் இந்த கம்பெனியை ட்ராக் பண்ணுறதுல 2 பேர் பை ரேட்டிங், 3 பேர் சேல் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. எம்என்டம் கம்பெனி பார்த்தீங்கன்னா அமர்ஜோதி பர்வோ சிஎஃப்ஓவா மே 17 வித் எஃபெக்டிவாக பண்ணுறாங்க. அதானி போர்ட்ஸோட பங்குகள் இன்னைக்கு ஒரு புதிய உச்சத்தை தொட்டுச்சு. ப்ராஃபிட் 65.22% உயர்ந்து 2,208.21 கோடிகளும், ரெவென்யூ 44.6% அதிகரித்து 6,920.1 கோடிகளாகவும் உள்ளது. 21 அனலிசிஸ் ட்ராக் பண்ணுறதுல இந்த கம்பெனியை 19 பேர் பை ரேட்டிங்கும், ஒரு 2 பேர் ஹோல்ட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அதானி குரூப்போட பங்குகள், அதானி என்டர்பிரைஸ், அதானி போர்ட்ஸ், ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் பார்த்தீங்கன்னா இந்த குவார்டர் ரிசல்ட்ஸ் அறிவிக்கிறதுனால அவரோட பங்குகள்லாம் இன்னைக்கு லாபத்தில் போணுச்சு. அதானி போர்ட்ஸ் அண்ட் எஸ்இசெட், அதானி எனர்ஜி சொல்யூஷன், அதானி என்டர்பிரைசஸ், அதானி கிரீன் எனர்ஜி, அதானி டோட்டல் கேஸ் லிமிடெட், அதானி வில்மார், அம்புஜா சிமெண்ட்ஸ், ஏசிசி, என்டிடிவி, அதானி பவர் எல்லாமே இன்னைக்கு லாபத்தில் இன்னைக்கு போணுச்சு. மஹிந்திரா ஹாலிடேஸோட சிஇஓ ரிசைன் பண்ணுறாரு எஃபெக்டிவ் மே 16. கவிந்தர் சிங் ரிசைன் பண்ணுறாரு எம்டி அண்ட் சிஇஓ எஃபெக்டிவ் மே 16. மனோஜ் பாத்தை எம்டி அண்ட் சிஇஓவா அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க மஹிந்திரா ஹாலிடேஸ். இது எப்போலேருந்து எஃபெக்டிவ்னா மே 17. பிபி ஃபின்டெக்கோட 36 லட்சம் பங்குகள் இன்னைக்கு விற்பனை ஆயிருக்கு. 985 ரூபா ஒரு பங்கின் விலை. அபாட் இந்தியாவும் இன்னைக்கு ஒரு லைஃப் டைம் உச்சத்தை அடைஞ்சிச்சு. பங்குகள் ஒரு 9% உயர்ந்துச்சு. என்னென்னா எக்ஸ்பெக்டட் நெட் ப்ராஃபிட்டு 311 கோடிகளாக உள்ளது.
ஒரு 9 அனாலிசிஸ் இந்த ட்ராக்கிங் இந்த கம்பெனி பண்ணுறதுல ஒரு 6 பை ரேட்டிங், ஒருத்தர் வந்து ஹோல்ட் பண்ணலான்னு இருக்காரு, 2 பேர் வந்து சேல் பண்ணலான்னு சஜஸ்ட் பண்ணியிருக்காரு. கேஸ்ட்ரால் இந்தியாவோட பங்குகள் வந்து இன்னைக்கு ஒரு புதிய உச்சத்தை தொட்டுச்சு. ஏப்ரல் 2018 அப்புறம் ஒரு 5 அனலிசிஸ்ட் இந்த கம்பெனியை ட்ராக் பண்ணுறதுல 2 பேர் பை ரேட்டிங், 2 பேர் ஹோல்டு, ஒருத்தர் வந்து சேல் பண்ணலான்னு சொல்லியிருக்காரு. இந்தியா ஹோட்டல்ஸோட பங்குகள் வந்து புதிய உச்சத்தை தொட்டுச்சு. கம்பெனியோட ப்ராஃபிட் வந்து 18.2% உயர்ந்து 476.9 கோடிகளாக உள்ளது. டெல்லி வெரியோட 11 லட்சம் பங்குகள் இன்னைக்கு விற்பனையாயிருக்கு. இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியோட 16.1 லட்சம் பங்குகள் வந்து விற்பனையாயிருக்கு. ரூபாய் 56.20 ஒரு பங்கின் விலையாக. ஏஜிஸ் லாஜிஸ்டிக்ஸோட Q3 பார்த்தோம்னா ரெவென்யூ டவுனு 10.2%, 1873.4 கோடிகள். நெட் ப்ராஃபிட் வந்து 6.6% உயர்ந்து 152.2 கோடிகளாக உள்ளது. பிரிசம் ஜான்சனோட விண்ட் பவர் மத்திய பிரதேச ப்ராஜெக்ட் வந்து டிலேட் ஆயிருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னால டிலேட் ஆயிருக்கு. அசோக் லைலாண்டின் 12.2 லட்சம் பங்குகள் இன்னைக்கு விற்பனை ஆயிருக்கு. 173.85 ஒரு பங்கின் விலை அப்படிங்கிறதுல. கிராம்டன் கிரீஸோட 13 லட்சம் பங்குகள் இன்னைக்கு விற்பனை ஆயிருக்கு. 304.95 ஒரு பங்கின் விலை. காவிரி சீடோட Q3 பார்த்தோம்னா ரெவென்யூ 142.6 கோடிகள், நெட் ப்ராஃபிட் 11.1 கோடிகள். ஆல்கைல் அமைன்ஸோட Q3 பார்த்தோம்னா ரெவென்யூ 322.1 கோடிகள், நெட் ப்ராஃபிட் 33.4 கோடிகள். வேல்பூல் ஆஃப் இந்தியாவோட Q3 பார்த்தோம்னா ரெவென்யூ 17.9% அதிகரிச்சு 1535.7 கோடிகளாகும். நெட் ப்ராஃபிட் வந்து 11.98% அதிகரிச்சு 29.9 கோடிகளாகவும் உள்ளது. மஹிந்திரா ஹாலிடேஸோட Q3 பார்த்தோம்னா ரெவென்யூ 5.41% உயர்ந்து 634.8 கோடிகள், நெட் ப்ராஃபிட் 10.53 கோடிகள். நாவாவோட Q3 பார்த்தோம்னா ரெவென்யூ 5.7% உயர்ந்து 929.94 கோடிகள், நெட் ப்ராஃபிட் 28.2% அதிகரிச்சு 465 கோடிகளாக உள்ளது. டொரண்ட் ஃபார்மாவோட Q3 பார்த்தோம்னா ரெவென்யூ 2732 கோடிகள், நெட் ப்ராஃபிட் 443 கோடிகள். சுந்தரம் ஃபாஸ்ட்னர்ஸோட Q3 ரெவென்யூ 1367.25 கோடிகள், நெட் ப்ராஃபிட் 129.4 கோடிகள். கிர்லோஸ்கர் ஃபெரஸ் இண்டஸ்ட்ரீஸ் ரெவென்யூ பார்த்தோம்னா 1548.2 கோடிகள், நெட் ப்ராஃபிட் 105.3 கோடிகள். தனலட்சுமி பேங்க் நெட் ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு 86%, 3.5 கோடிகள். ஈகோ பேங்கோட 10.2 லட்சம் பங்குகள் இன்னைக்கு விற்பனையாயிருக்கு. 49.85 என்ற விலையில. பிகாஜி ஃபுட்ஸ் இன்டர்நேஷனல் ரெவென்யூ 22.80% உயர்ந்து 624.2 கோடிகள், நெட் ப்ராஃபிட் 15% உயர்ந்து 45.99 கோடிகள். இந்தியன் ஆயிலோட பங்குகள் 13.3 லட்சம் பங்குகள் இன்னைக்கு விற்பனையாயிருக்கு. 164.60 ஒரு பங்கின் விலையில. செஞ்சுரி பிளை ரெவென்யூ 937.4 கோடிகள், நெட் ப்ராஃபிட் 62.66 கோடிகள். இன்ஜினியர்ஸ் இந்தியாவோட ரெவென்யூ 3% அதிகரிச்சிருக்கு, 867.6 கோடிகள், நெட் ப்ராஃபிட் 63.35 கோடிகளாக உள்ளது. JSW இன்ஃப்ரா ரெவென்யூ வந்து பார்த்தோம்னா 17.9% உயர்ந்து 940.1 கோடிகள், நெட் ப்ராஃபிட் 253.6 கோடிகள். இந்திய ரூபாயின் மதிப்பு US டாலருக்கு எதிராக 82 ரூபாய் 93 பைசாக இன்னைக்கு முடிவடைந்திருக்கு. டிஐ பொறுத்த வரைக்கும் நெட் வேல்யூ 2463.16 இருக்காங்க. எஃப்ஐஐ பொறுத்த வரைக்கும் நெட் வேல்யூ 70.69 கோடியில் இருக்காங்க. பை கிரீன் பேனல் இண்டஸ்ட்ரீஸ் பிரபுதாஸ் லீலாதார் சொல்லியிருக்காரு. ஜிந்தால் ஸ்டீல் அண்ட் பவர் பிரபுதாஸ் லீலாதார் வாங்கலான்னு சொல்லியிருக்காரு. இந்தியா சிமெண்ட்ஸை மோதிலால் ஆஸ்வால் விற்பனை செய்யலான்னு சொல்லியிருக்காரு. ஆதித்யா பிர்லா கேபிட்டலை மோதிலால் ஆஸ்வால் வாங்கலான் இருக்காரு. மேக்ஸ் ஹெல்த் கேர் இன்ஸ்டியூட்டை வந்து மோதிலால் ஆஸ்வால் வாங்கலான் இருக்காரு. அதானி போர்ட்ஸ் அண்ட் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனை மோதிலால் ஆஸ்வால் வாங்கலான் இருக்காரு. டைட்டன் கம்பெனியை மோதிலால் ஆஸ்வால் வந்து வாங்கலாம் அப்படின்னு பரிந்துரைச்சிருக்காரு. ஐபிஓ திங்கட்கிழமை அன்னைக்கு வெளியிடுற நிறுவனம் எபிஜே சுரேந்திரா பார்க் ஹோட்டல்ஸ் லிமிடெட். ஆஃபர் ப்ரைஸ் 147 ரூபா டு 55 ரூபா. இஷ்யூ ப்ரைஸ் வந்து இஷ்யூ சைஸ் வந்து பார்த்தோம்னா 920.50 கோடியிலேருந்து 970.60 கோடிகள். டிவிடெண்ட் வழங்குகிற நிறுவனம் அப்கோடெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்.
ரூ. 2 ஒரு பங்குக்கு. சிஜி பவர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் சொல்யூஷன்ஸ் லிமிடெட் ரூ. 1.30 ஒரு பங்குக்கு. கோஃபோர்ஜ் லிமிடெட் ரூ. 19 ஒரு பங்குக்கு. மகாநகர் கேஸ் லிமிடெட் ரூ. 12 ஒரு பங்குக்கு. சோனா பிஎல்டபிள்யூ பிரிசிஷன் ஃபோர்ஜிங்ஸ் லிமிடெட் ரூ. 1.53 ஒரு பங்குக்கு. டேன்லா பிளாட்ஃபார்ம்ஸ் லிமிடெட் ரூபாய் 6 ஒரு பங்குக்கு. இதில் கோஃபோர்ஜி தான் ரூ. 19 ஒரு ஷேருக்கு வழங்குறாங்க திங்கட்கிழமை. மார்க்கெட் பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் 4573 ஸ்டாக்ல இன்னைக்கு 1851 டிக்ளைன், 724 அன்சேஞ்ச், 1998 இன்னைக்கு அட்வான்ஸ்ல இருந்துச்சு. மார்க்கெட் மூடு இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபியர் சோனில் இருக்கு. ஸோ ஃப்ரெஷ் ஓப்பனிங்ஸ் யாரையும் எடுக்கணும்னா இந்த டயத்தில் பண்ணலாம். டாப் கைனர்ஸ் பிபிசிஎல், பவர் கிரிட் கார்ப், ஓஎன்ஜிசி, அதானி போர்ட்ஸ், என்டிபிசி, கோல் இந்தியா, டிசிஎஸ், டாடா ஸ்டீல், ஹீரோ மோட்டார் கார்ப், ஜிஎஸ்டபிள்யூ, விப்ரோ, எல்டி மைண்ட்ரி, இன்ஃபோசிஸ், ரிலையன்ஸ், இண்டல்கோ, டெக் மஹிந்திரா மற்றும் பலர். டாப் லூசர்ஸ் ஈச்சர் மோட்டார், ஆக்சிஸ் பேங்க், ஹெச்டிஎஃப்சி லைஃப், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஹால், லார்சன் ஐடிசி, இண்டஸ் பேங்க் மற்றும் பலர். 52 வீக் ஹையில் வந்து ஆர்விடி நேம், ஏபி கார்ட்ஸ்பைன், அபாட் இந்தியா, அதானி போர்ட்ஸ், அகர்வால் இந்தியா, அக்னி கிரீன், ஏஎம்ஜே லேண்ட், அப்டஸ் வேல், ஆர்கிஸ், ஏஷியன் ஹோட்டல் மற்றும் பலர். இந்த வீடியோ பற்றின கருத்தில் நீங்கள் வந்து எங்களோட கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் எங்களோட பகிர்ந்துக்கலாம். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. எங்களோட வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். மற்றும் டெலிகிராம் சேனலான t.me/kpils என்ற கூகுள் சர்ச்சில் டைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் பண்ணியும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஷேர் மார்க்கெட்டுக்கு தேவையான நியூஸ் எல்லாத்தையும் அந்த டெலிகிராம் சேனலில் நாங்கள் காலையிலேருந்து அங்கே போஸ்ட் பண்ணுவோம். மற்றும் ஜீரோதா அப்ஸ்டாக் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறோம். கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். மற்றும் மியூச்சுவல் ஃபண்டில் யார் இன்ட்ரெஸ்ட் இருக்கீங்க அப்படின்னாக்கா, இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா, எங்களோட கீழே உள்ள அசெட் ப்ளஸ் லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். மற்றும் இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா 400க்கும் மேலே வீடியோக்கள் இருக்குது. மற்றும் இந்த சேனலுக்கு ஆதரவான அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி சொல்லி வணக்கம், நன்றி.